நவீதுங்கிற சகோதரர் தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இரவு தொழுகையை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று முன்னர் கூறியுள்ளீர்கள். ஆனால் கீழ்கண்ட ஹதீஸ் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்று கூறுவது போல் செய்தி வந்துள்ளது அப்படின்னு சொல்லி திருமதியுடைய ஒரு ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறார். திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இரவு தொழுகையை வீட்டில் அவங்க வீட்டில் தொழுது கொள்வதுதான் சிறந்தது, பள்ளியில் தொழுவதை விட அதான் சிறந்தது. ஏன்னா அதை விட்டுறாங்கங்கிறதுனால நம்ம பள்ளிக்கு வந்தால் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் சரியான முறை என்னென்று சிறந்தது என்னென்று கேட்டால் வீட்டில் தொழுவதுதான் என்று நம்ம ஆதாரத்தோடு சொல்லியிருந்தோம். அதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், திருமதியில் உள்ள ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னால் பள்ளியில் தொழுவது சிறந்தது மாதிரி கருத்து தருது அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன ஹதீஸ்ன்னு அவர் சொன்ன ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அதாவது சும்னா ரசூல் அபூதர் அறிவிக்கிறார், நாங்கள் ரசூலுல்லாவோடு நோன்பு வைத்து கொண்டிருந்தோம் ரமலானில். ஃபலம் யுஸல்லிபினா, எங்களுக்கு அவங்க தொழுகை நடத்தவே இல்லை. ரமலானில் நோன்புலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இரவில் தொழுகை நடத்தலாங்கன்னா தொழுகை நடத்தவில்லை. ஹத்தா பக்கிய சபுமின் ஷஹரி, அதாவது மாதத்தில் 7 நாள் மிச்சமாகிற வரைக்கும் 23 நாளைக்கு தொழுகையை நடத்தலை. ரமலான் வந்து விட்டது, நோன்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இரவு தொழுகவே இல்லை. எத்தனை நாள் தொழுவலை? 23 நாள் தொழுவலை. 7 நாள் மிச்சமாக இருக்கும் பொழுது இப்போ காமபினா, அப்போ எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அத்தாதஹப சுலுசுல் லைலி, இரவில் 1/3 பகுதி அளவுக்கு தொழுகை நடத்தினார்கள். அதாவது 23வது நாள் கழிந்ததற்கு பிறகு 24வது நாளில் என்ன செய்கிறாங்க, 1/3 பகுதி அளவுக்கு இரவு நேரத்தில் தொழுதுனாங்க. அப்போ சும்மா லம்மிய கும்பினா சாதி சக்தி, அப்புறம் 6 நாள் இருக்கும்ல, அப்போ அவங்க வரவே இல்லை. ஓ காமபினா ஃபில் ஹாமிசத்தி, 5 நாள் இருக்கும்போது வந்தார்கள், அது 25ல் வந்தார்கள். ஹத்தா தஹப ஷத்ருல் லைலி, பாதி இரவு வரைக்கும் தொழுதார்கள். குல்நாளகு, நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோம், யார் ரசூலுல்லாஹ் லவ் நஃபல்தனா பக்கியத் லைலத்தனா ஹாதி, எங்களுடைய எஞ்சி இரவுல நீங்கள் இந்த மாதிரி இதை இதே மாதிரி நீங்கள் தொழுவிக்கலாமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், இந்த வாசகம் தான் அவர் கேட்ட கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹு மன் காமமா அல் இமாமி ஹத்தா என் சரிஃப, இமாமோட ஒருத்தர் நின்று தொழுவாரையானால் குத்திபலகு கியாமுல் லைலத்தின், ஒரு அந்த இரவு முழுவதும் நின்ற ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, இது நல்லா கவனிக்கணும். 23 நாள் கடந்த பிறகு 24வது நாள் தொழுவிக்கிறாங்க, இரவில் 1/3 பகுதி. 25வது நாள் தொழுவலை, 26வது நாள் தொழுவிக்கிறாங்க, பாதி இரவு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய பாதி இரவு தொழுவிச்சிட்டிங்க, இன்னொரு பாதி இரவுக்கு நீங்கள் நஃபிலா தொழுவலாமேன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தொழுவைங்க பத்தலைங்கிறாங்க. அதாவது பாதி இரவுக்கு இந்த 8 காலத்தை எத்தனை வழக்கமாக உள்ள அவங்க சொல்கிற முறைப்படி தொழுதுருப்பாங்க. தொழுது முடித்தவொடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, லவ் நஃபல் தனா பக்கியத்த லைலத்தினா ஹாதி, இந்த இரவில் எஞ்சிய பகுதி இன்னொரு பாதி இருக்குல்ல, சுபு வரைக்கும் உள்ள டைம், அந்த டயத்துக்கு நீங்கள் நஃபில் தொழு வச்சிடலாமா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்னோட தொழுதுட்டியல்ல, முழு இரவும் தொழுத நன்மை கிடைச்சிடும் போங்க. நீங்கள் பாதி இரவு தான் தொழுதுருக்குறீங்க, அந்த பாதி இரவில் தொழுதுட்டு இன்னொரு பாதி இரவுலையும் நஃபில் தொழ ஆசைப்படுறீங்க, அது தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால் என்னோட நீங்கள் தொழுதுனால இரவு முழுசும் தொழுத நன்மை ஏற்பட்டு போயிருங்கிறான். இன்னஹு மன் காம அல் இமாமி ஹத்தா என் சரிஃப, இமாம் தொழுகையை முடிக்கிற வரைக்கும் யார் இமாமோட நின்று தொழுகிறாரோ குத்திபலகு கியாமுல் லைலத்தின், அந்த இரவில் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு விடும். அதனால் பாதி இரவு என்னோட தொழுதிங்கள் அதுவே போதும், இன்னொரு பாதி இரவு தொழுது அந்த நன்மையை முழு நன்மை அடையணும்னு ஆசைப்படாதீங்க, இப்போ தொழுதுலேயே உங்களுக்கு நன்மை கிடைச்சி போயிடும்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறகு அவங்க தொகைக்கு வரவே இல்லை அவனுங்கதா அப்படின்ற சொல்லி இருக்குது. அப்போ இது நம்ம இதை வச்சு தான் அவர் கேட்குறாரு, என்னோட நீங்கள் தொழுதீர்களே ஆனால் இரவு முழுசு நின்று நனங்கிய நன்மை கிடைக்கும்னு வருதுன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கேள்வி கேட்ட ஆள் அந்த புரிந்து கொண்ட கருத்தில் இது அமைஞ்சிருக்கலை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, வீடுகளில் தொழுவது சிறந்ததுன்னு இருக்குல்ல, அதுக்கு கவுண்டராக இந்த ஹதீஸை கொண்டாந்து நிப்பாட்டி கேட்குறீங்க. இது அந்த கருத்தை தரவே இல்லை. பள்ளியில் தொழுவது சிறந்ததுங்கிற சொல்லுது கிடையாது. இமாமு தொழு வச்சிட்டு இருக்கும்போது அவரோட சேர்ந்த நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னால் அவர் விடிய தொழுவ மாட்டார்ல, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொழுவார். அதில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலேயே முழு இரவும் வணங்கி நன்மை கிடைச்சிடும், ராத்திரி பூரா நஃபில் தொழுதுட்டு இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அந்த கருத்தை தான் இது தருகிறதே தவிர பள்ளியில் தொழுவது சிறப்புங்கிற அர்த்தம் தரவே தராது.
ஏன்னா சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் பாதி இரவு தொழுதுட்டீங்க, மீதி பாதி இரவுக்கு நஃபிலா தொழுவீங்கன்னு கேட்குறாங்க. அது வேண்டியதில்லை, இதுவே போதும், இதிலே அந்த இரவு முழுசு நின்றது தான் நன்மை கிடைச்சிருங்கிறாங்களே. இது பள்ளியில் தொழுவது வீட்டில் தொழுவதுங்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதே கிடையாது. இமாமோடு சேர்ந்து நீங்கள் தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் மீதி உள்ள நேரங்கள்லாம் தொழுதாக கணக்கில் வந்துடுங்கிற கருத்து தான் அது. இமாமோடு சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் தொழுதுட்டீங்களா, விடிய விடிய தொழுத அர்த்தம் வந்துடும். இமாமோட சேர்ந்து ஒரு 4 மணி நேரம் தொழுதுட்டீங்களா, விடிய விடிய தொழுதுங்கிற நன்மை எல்லாம் தந்துடுவோம். அதைத்தான் சொல்லுதே தவிர வீடுகளில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது சிறந்ததுங்கிற கருத்தை அது தரவே இல்லை. அதனால் உங்களுடைய புரிதலில் தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில் 731வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு தொழுவிச்சாங்களா, சில நாள் தொழுவிச்சாங்க, சில நாள் தொழுவலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கது அரஃப்துல்லதி ராயித்து மின் சனிக்கும், உங்களுடைய செயலை நான் அறிவேன், தொழுவிக்காக வந்து காத்திருந்தீங்க, நான் வரலை, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ சல்லு ஐயுஹன்னாசபி புயூத்திக்கு, மக்களே இந்த இரவு தொழுகைகளை வீடுகளில் தொழுதுக்கிறங்க. இப்போ இன்னும் அஃதுல சலாத்தி, ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்தது எதுவென்று சொன்னால், சலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி, தனது வீட்டிலே ஒரு மனிதன் தொழுவது தான் சிறந்தது, இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர. கடமை இல்லாத எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. அதனால் நீங்கள் பள்ளிக்கு நீங்கள் வராதிங்க, என்னை பின்பற்றி தொழுவதற்காக வேண்டி நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது தெளிவான வாசகத்தை கொண்டு இதில் வருது. 731 ஹதீஸில் இப்போ சல்லு ஐயுஹன்னாஸ் ஃபீ புயூத்திக்கும், மக்களே உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழுங்கள். இப்போ இன்னும் அஃதுல சலாத்தி, மனிதன் தொழுகிற தொழுகையிலே சிறந்தது என்னவென்று சொன்னால், சலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி, ஒரு மனிதன் தனது வீட்டிலே தொழுவது தான் சிறந்தது, இல்லல் மக்தூபா, கடமையை தவிர. இப்போ என்ன செய்யணும், ரமணானில் பள்ளிவாசலில் எல்லோரும் தொழ வர்றாங்க, அது தடுக்கப்பட்டது இல்லை தான், என்ன ரசூலுல்லாஹ்வை தொழுவிச்சு இருக்கிறாங்கல்ல. இருந்தாலும் சிறந்ததுன்னு கேட்டால் அவங்க வீடுகளில் போய் தொழுவதுதான் சிறந்தது. ஆனால் நம்ம யாரும் விரட்டடிக்கிறல, வீட்டில் போனால் தொழ மாட்டாங்கங்கிறதுனால நினச்சி வர்றாங்க, நம்ம வர்றவங்களுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செய்கிறோமே தவிர, சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கடமையான ஃபர்லு தொழுகை தான் பள்ளிவாசல், பாக்கி எல்லாமே வீட்டிலாம் வச்சுக்கிறணும். அதான் சரியான.